சும்மா போயிட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஹெல்ப் வேண்டாம், அனுதாபம் வேண்டாம், எதுவுமே வேணாம். எனக்கான மரியாதை வேணும். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். பை மேக்கப், அதுவும் மேக்கப் மென்டார், மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஸ்டில் மேக்கப் மென்டார். எனக்கு மேக்கப் வந்துட்டு ஆரம்பிச்சது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு புள்ளியாக இருக்கிறது வந்துட்டு மேக்கப். டிரான்ஸ்ஃபர்மஸ் லைஃப்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதனாலேயே ஐ வாண்ட் டு அதை பிரேக் பண்ணுங்கிறதுனாலே நான் வந்துட்டு நமக்கு மேலே வச்சிருக்க ஒரு பின்பத்தை நம்ம மாற்றுறோம். அதில் நிறைய சொசைட்டியில் நீங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நான் மேக்கப்பில் வந்துட்டு நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் துருத்துன்னு பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் வந்துட்டு அவங்க ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. டிரான்ஸ்மோனல் லைஃப் இப்படி தான். படித்து முடிச்ச உடனே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டேன், நான் வந்துட்டு அப்படியே கண்ணியமாக வந்திருக்கேன்னா நோ நெவர், நான் அதை சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நான் அதை க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஹாஷினி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு ஒரு வரைமுறை இல்லாமல் ஒரு இது இல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிரான்ஸ்மோனால் ஃபேமிலி கூட இருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் இருந்து காட்டியிருக்கேன். நான் ஃபேமிலியோடு தான் இருக்கேன். நான் இருந்தது வந்துட்டு இங்கே சென்னையில் இருக்கும்போது கூட என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் தான் இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் இதுலேருந்து வெளியே வாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன? இந்த ஒர்க் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனே அவங்களோட எமோஷ்னலி மேனிப்புலேஷன் பண்ணுறது தான். உமன்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டூ யூ நோ ஒன் திங், உமன்ஸ் டிரான்ஸ்மோனை விட மேல் ப்ராஸ்டியூஷன் அதிகம். இப்போ டிரான்ஸ்மோனை பற்றி ஒரு மூவி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஏன் வந்துட்டு அவங்களோட தொழில் பண்ணுறதே காட்டுறீங்க? ஏன் வந்துட்டு அவங்க ரோட்டில் கை தட்டுறதே காட்டுறீங்க? அவங்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒரு மூவி கூட இல்லை. ஹாஷினி, நான் உன்னை நம்புறேன், நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது உன்னை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு மேக்கப் ஃபீல்டில் வந்துட்டு ஓரளவுக்கு, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்த உடனே அவங்க பயந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க என்ன. சும்மா போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஹெல்ப் வேண்டாம், அனுதாபம் வேண்டாம், எதுவுமே வேணாம், எனக்கான மரியாதை வேணும். எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு உங்களோட சைட்லேருந்து வேணும். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ஆட்சியை மாத்திர இதுவே உங்களை இருக்கும்போதுன்னா ஒரு டிரான்ஸ்மோனல் லைஃப்பை மாற்ற முடியாதா? ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் விமன் இருக்காங்க. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட முதல் மேக்கப் மென்டார், அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் டிரான்ஸ் விமனில் வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப் மென்டார் இருக்காங்க. மிஸ் ஹர்ஷினி. ஹலோ. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எஸ். ஸோ வந்து நம்ம சொசைட்டியில் வந்து டிரான்ஸ் விமன் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது வந்து இப்போ நிஜமாலுமே நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கவுங்க பார்த்து என்னன்னு சூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நீங்கள் வந்து மேக்கப் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பை மேக்கப், அதுவும் மேக்கப் மென்டார், மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஸ்டில் மேக்கப் மென்டார். மேக்கப் மென்டார் வந்துட்டு எடுத்த உடனே எனக்கு மேக்கப் ஃபீல்டில் வரணுன்ட்டு இல்லை, எனக்கு டீச்சிங் லைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு டீச் பண்ணணும். இப்போது ஒரு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன வயசில் எப்படி இருக்கும், படிக்கிறோம்னா நம்ம ஸ்கூல் டீச்சராக இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து டீச்சிங் பண்ணணுன்ட்டு ஒரு விஷயம். பட் எனக்கு மேக்கப் வந்துட்டு ஆரம்பித்தது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு புள்ளியாக இருக்கிறது வந்துட்டு மேக்கப். ஏன்னா நம்மளை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ எடுத்த உடனே என்ன தோணும், எனக்கு அந்த ஃபீல் வரும்போது எடுத்த உடனே என்ன தோணும், லிப்ஸ்டிக் போட்டுக்க தோணும், ஐப்ரோஸ் போட்டுக்க தோணும், கண்மை வைக்க தோணும். ஸோ அப்படி தோணி அதில் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி தான் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வர முடியும், இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இப்படி சக்சீட் ஆகலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஃபீல்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ட்ரு ஆனது. எனக்கு அப்போ நான் திங்க் பண்ணும்போது ஒரு ஷூட்டுக்கு போனோம் இப்படி ஒரு 500 1000 அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். சரி, வாட் எவர் 500 ரூபாய் கிடைச்சாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுறமே அப்படின்றத. பட் இதில் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஏர்னிங்கும் நல்லா பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்காகவும் இருக்கும் இல்லையா? ஸோ தட்ஸ் வை இது வந்து எமோஷனலாக எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லிப்ஸ்டிக் போடுறப்பவோ இல்லை நீங்களே உங்களுக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்கப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து இல்லை வீட்டு சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பாக இருக்கும், இல்லைனா வந்து இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரியான? அப்போ வந்துட்டு வீட்டில் காட்டிக்கல. வீட்டில் இல்லாதப்போ நான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சாரீ கட்டி பார்க்குறது, எனக்கு பிடிச்சது எல்லாமே வீட்டில் இல்லாதப்போ என் தங்கச்சிக்கு தெரியும். ஸோ தங்கச்சி சப்போர்ட் தான் எனக்கு. ஸோ அதனால தெரியும். அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப கிராம சைடில் எப்படி சொல்கிறதுனா வெள்ளந்தியாக இருக்கவங்க. அவங்களுக்கு வந்துட்டு வெளி உலகத்தில் இப்படி ஊரில் இருந்து அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே வந்ததில்லை.
ஸோ அதனால் வெளியே எப்படி இருக்கும் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ டிரான்ஸ்மன்ஸோட லைஃப்லாம் எப்படி இருக்குன்னா அவங்களோட பார்வை வேறு தான். ஸோ டிரான்ஸ்மன்ஸ் லைஃப்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதனாலேயே ஐ வாண்ட் டு அதை பிரேக் பண்ணுங்கிறதுனாலேயே நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், அம்மாவுக்கு தெரியும் இப்படி தான் வந்துட்டு பையன் இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் வந்துட்டு சொல்லிக்காமல் ஓகே உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபீல்டு சூஸ் பண்ணி நான் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கப்புறம் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட நான் ரிவீல் பண்ணலை. ஒன்ஸ் நான் ஒரு மேக்கப் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறேன், என்னோட ரிலேட்டிவ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் அன்ஹைட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு தைரியம். ஸோ இப்போ என்ன கேட்கணுன்னாலுமே என்ன நீ ஏன் இப்படி சேஞ்ச் ஆகணும் ஒரு கொஸ்டின்ஸ் என்கிட்ட ரைஸ் ஆக முடியாது. என்கிட்ட கொஸ்டின்ஸ் அது வரைக்கும் வீட்டில் பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி வீட்டில் வந்து அது சோஷியல் மீடியாவே தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஏன்னா அப்படி இருக்கிறதுனாலே ஏமாற்ற தோணலை. ஏன்னா நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி இப்படி இருப்பாங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இப்படியே இருந்துருவோம், ஃபோன் கால்ஸ் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போதுனா எவ்ரி ஒன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மேக்கப்லாம் பார்த்துருக்கேன், சூப்பராக பண்ணுறா அப்படின்லாம் பேசிட்டு எங்கள் அம்மாவுக்கு கிட்டலாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. பாஸ்ட் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த அளவுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னது ஒரு டெலிவிஷனில் அட்லீஸ்ட் ஒரு யூடியூப்பில் நம்ம வந்துட்டாலே ஃபேமஸ் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு அப்படி பார்க்கும்போதுனா ஓகே மாறினாலும் நல்ல ஒரு தொழிலில் இருக்கிறங்கிற அப்படிங்கிறதுனால. ஏன்னா நான் என்னோட எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை அப்படி தான் எடுத்து வச்சேன். ஏன்னா எனக்கு நான் சொன்னேன்னா என்னென்ன ட்ராபேக்ஸ் வரும், ஏன்னா நான் பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வீட்டை விட்டு அனுப்புறதா இருக்கட்டும், மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் சக்சீட் ஆகிட்டு மந்த்லி ஒரு அமௌண்ட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு பையனை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டை நான் கொடுத்துக்கிட்டும் எனக்கு பிடிச்ச லைஃபையும் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் அவங்களையும் கஷ்டப்படுத்தலை. ஸோ நான் சொசைட்டியும் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஃபேமிலியும் கஷ்டப்படுத்தக்கூடாது. எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை அப்படி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன கொஸ்டின்ஸ் கேட்க முடியல அவங்களால. ஆனால் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப இன்டர்வியூஸ் பார்க்குறப்ப எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்களை ப்ரைஸ் பண்ணி பேசுறப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஆக்சுவலி எனக்கு தெரியாது, ஆனால் என் தங்கச்சி சொல்லுவாங்க அம்மா இந்த சாரியில் நீ அழகா இருந்திருக்க, இதில் அழகா இருந்திருக்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு 2 பேத்துக்குமே அம்மா அப்பாவுக்கு 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏன் என்கிட்ட தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஏன் கேட்கலன்னா மற்றவங்கள மாதிரி டிசிஷன் எடுத்து வெளியே எங்காவது போயிடுவனும், ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடும். என்ன இருக்கிறதே தங்கச்சி இருக்கா வாட் எவர், எனக்கு நான் கொஞ்சம் செல்லும் 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்ததுக்காங்க. ஸோ ஓகே எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் இப்படி அமையாது தான். ஸோ அந்த விதத்தில் நான் லக்கி. நீங்கள் சொன்னீங்க வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிரான்ஸ் விமனாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் போவாங்க அப்படின்னு இந்த சொசைட்டியுமே ஒரு காலத்தில் வந்துட்டு டிரான்ஸ் விமனாக எதர் ப்ளஷர் ஒர்க்குக்கு போகணும், இல்லைன்னா வந்துட்டு பெக்கிங்க்கு போகணும், யார்கிட்டயாச்சும் கேட்டுட்டு வருவாங்க, இல்லைன்னா போய் நிற்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலே ரொம்ப வருஷமாகவே பார்த்துட்டாங்க. இன்னுமே கொஞ்சம் இருக்குது, அதுலேருந்து நம்ம பிரேக் பண்ணி வரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸ். அது டோட்டலாகவே நம்ம வந்து ஒருத்தங்க நமக்கு மேலே வச்சிருக்க ஒரு பின்பத்தை நம்ம மாற்றுறோம். அதில் நிறைய சொசைட்டியில் நீங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் சென்னை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னோட மென்டார் கிட்ட இருந்து அசிஸ்டாக ஒர்க் பண்ணி ஒரு 10 months நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஆனால் உடனே வந்துட்டு எனக்கு சென்னையில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படிங்கும்போது கூட நட்புன்னு சொல்ல முடியாது, ஸோ நல்ல நட்பு தான். ஆனால் எனக்கு வந்துட்டு கிடைச்ச விஷயம் வந்துட்டு இதுதான் லைஃப், டிரான்ஸ்வுமன்ஸ் லைஃப்னாலே இப்படி தான். நான் போய் நின்னேன் இந்த மாதிரி, நானும் டிரான்ஸ் உமன் தான், ஸோ நானும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நான் மேக்கப்பில் வந்துட்டு நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் துருத்துன்னு பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் வந்துட்டு அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க, டிரான்ஸ்மோனோட லைஃப் இப்படி தான், நீ என்ன வேணால் வெளியே போ, நீ வந்துட்டு வெளியே மேக்கப் பண்ணுறேன்னு போட்டுக்கோ, என்ன வேணால் பண்ணு, உன்னோட லைஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் சொல்லும்போதுனா நான் அதுக்கு தகுந்த மாதிரி மேனிப்புலேஷன் ஆகிட்டேன். இங்கே வந்துட்டு அந்த ஒர்க்கு, அந்த ப்ளஷர் ஒர்க்காக இருக்கட்டும், பெக்கிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே மேனிப்புலேஷன். ஸோ எல்லாருமே வந்துட்டு விருப்பப்பட்டு போகிறாங்கன்னா நோ, எல்லாமே வந்துட்டு இவங்கெல்லாம் அது சொல்லுவாங்க இல்லையா பரம்பரை அப்படின்னு சொல்கிற மாதிரி, லைக் அவங்களா சொல்லி இதுனா உங்களோட லைஃபே இதுதான் அப்படின்னு சொல்லி வளைச்சு அவங்களே அவங்க நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நினச்சவ தான் நான். எடுத்த உடனே மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தெரிஞ்ச உடனே நான் வந்துட்டு படித்து முடிச்ச உடனே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டேன், நான் வந்துட்டு அப்படியே கண்ணியமாக வந்திருக்கேன்னா நோ, நெவர். நான் அதை சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நான் அதை கிராஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி டிரான்ஸ் உமன் அதை கிராஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒன்று அதை கிராஸ் பண்ணி வெளியே வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே எப்படி வேணால் இருந்துப்பாங்க. ஆனால் வெளியே சில பேர் அதை கிராஸ் பண்ணி வெளியே வருவாங்க, சில பேர் கிராஸ் பண்ண முடியாமல் அதிலேயே ஸ்டக்காக நின்றுருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் தான் வரும். நான் என்ன கேட்டகரினா அதில் கிராஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஏன்னா நம்ம அந்த டைமில் என்ன தோணும்னா, நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு பையனை பார்த்துட்டு அந்த எமோஷ்னலி வீக் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிடுவோம். நான் அந்த விஷயத்தில் ரொம்ப டவுன் ஆயிருக்கேன், நிறையா டைம் டவுன் ஆயிருக்கேன். டவுன் ஆகும் ஒவ்வொரு டைமும் டவுன் ஆகும்போதும் ஸோ என்னடா லைஃப் அப்படின்ட்டு இருக்கும்போதுனா சரி ஓகே நம்ம லைஃபே இப்படி தான் போல எல்லாத்துக்கும் தோணும். ஏன்னா எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது, எனக்குன்னு வந்துட்டு ஒரு இது கிடையாது. அப்படிங்கும்போதுனா எல்லாத்துக்கும் தோன்றது தான் எனக்கும் தோணுச்சு.
நானும் அந்த ராங் பாத் சூஸ் பண்ணவ தான், ரைட்? ஸோ அந்த சூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு 2 monthsல வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா, ஓகே லைஃப் என்ன போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? ஸோ அது இல்லாமல் இருக்கே, நம்ம மேக்கப் தானே பண்ண வந்துட்டுருக்கோம், நம்ம ஏன் இப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சூஸ் பண்ணோம். நம்ம பிடிச்சதை பண்ணாம மற்றவங்க நம்ம மேலே திணிக்கிறதுல இருப்போம். அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. அதுல இருந்து வெளியே வர்றதுங்கிறது இன்னும் டிஃபிகல்ட்டான விஷயம். அது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துச்சு? ஆக்சுவலி சூஸ் பண்ணது நான் தான். ஸோ என்னால் ஈஸியாக வெளியே வர முடிஞ்சிச்சு. ஸோ என்னை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி தான் லைஃப்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த கைடன்ஸ் மூலியமாக ஓகே இது லைஃப் இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது, ஸோ உன்னை வந்துட்டு எப்படி வெளியே பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீ உனக்கு உண்மையாக இருக்கியா அப்படின்னு சொல்லிடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராகன் மூவியில் கூட ஒரு குட்டி மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம்னா அது எங்கேயோ கொண்டு வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு நேற்று மூவி பார்த்தேன். ஆக்சுவலி அதில் அந்த மூவிலே எனக்கு பிடிச்ச பாயிண்ட் அது ஒன்று. நீ எப்பயாவது ஒரு நாள் ஒரு குட்டியாக ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்ப, ஆனால் அது எப்பயாவது உன்னோட வளர்ச்சி டைமில் வந்துட்டு ஏதாவது ஒரு நடக்கும். அதுக்காக வந்துட்டு இவ்வளோ இது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமே நான் மேலே வந்துட்டேன், நம்ம வந்துட்டு மேக்கப் ஃபீல்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வெளியே வரும்போது எப்படி ஃபீலாக இருந்துச்சுன்னா சத்தியமாக முடியல. ஏன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு ரெண்ட் கட்டணும். எனக்கு சென்னையில் அப்படிங்கும்போதுனா ஓரளவுக்கு இருந்தாலுமே நான் ப்ரைடல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். கிளாஸஸ் போகிறது வந்துட்டு 3 months 4 months ஒன்றுங்கிறது போகிறது வந்துட்டு என்னோட இஷ்டத்துக்கு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு ஒரு எனக்கு ஹாஷினி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு ஒரு வரைமுறை இல்லாமல் ஒரு இது இல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட எல்லாரும் சொல்லுவாங்க ஃபேமிலி கூட இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மால ஃபேமிலி கூட இருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் இருந்து காட்டியிருக்கேன். நான் ஃபேமிலியோட தான் இருக்கேன். நான் இருந்தது வந்துட்டு இங்கே சென்னையில் இருக்கும்போது கூட என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் தான் இருந்தேன். ஸோ அம்மா, அவங்க தம்பி, பாட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஏன்னா அவங்க ஒரு அதில் ஒரு மித்து, டிரான்ஸ் கூட தான் வாழ முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே சொல்லிட்டாங்க. ஒரு டிரான்ஸ் விமனா அவங்க வீட்டில் இருந்தாலே ஒன்று வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, இல்லைன்னா இவங்களே வீட்டை விட்டு வந்துடுவாங்க வந்து நிறைய காலமாகவே சொல்லி வச்சுட்டாங்க. அதுல இருந்து நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப், நமக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்ம அப்பா அம்மாவை நம்ம பாத்துக்கிறோம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் உண்டான ஃபீல். அது நிறைய பேர் கிடைக்காமவும் இருக்காங்க. உங்களுக்கு அது கிடைக்கிறப்போ, கிடைக்காதவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு அதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற கிடைக்காமனா நானும் அந்த லிஸ்ட்ல போயிருப்பேனே. நான் சொல்றேன் இல்லையா, நீ ஒரு விஷயம் பண்றேன்னா அது ஆப்போசிட்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணும்போதுன்னா அது சூப்பரா சரி பண்ணிடலாம். அதுல இருந்து மாட்டிக்கிட்டவங்க தான் அந்த ரியாலிட்டியில இருக்கவங்க. நம்மளால வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோட வாழ முடியாது. ஃபேமிலி கூட பேசுறவங்களும் இருக்காங்க, ஸ்டில் ஒரு 50-60% பேசுறாங்க. நமக்கு பார்க்கறது தான் அப்படி தெரியும். சும்மா அதை வந்துட்டு ஒரு எமோஷனலா பில்ட் பண்ணிக்கிறதுக்காக அதை வந்துட்டு அவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு யாரும் இல்லை, எனக்கு வந்துட்டு இல்லை. இது வந்துட்டு எமோஷனலா டவுன் ஆகி அவங்களையே அவங்க வந்துட்டு ஓகே நம்ம லைஃப் இப்படிதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. மேம், நீங்க வந்து இவ்வளோ விஷயம் சொல்றப்போ கூட இந்த சொசைட்டிக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நம்ம வச்சிருப்போம். இல்லை நம்மள மாதிரியான பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து நம்மள மாதிரி இருக்கிற சூப்பர் விமன்ஸ்க்கோ ஸ்பெஷல் விமன்ஸ்க்கோ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் இதுலேருந்து வெளியே வாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன? ஆக்சுவலி வந்துட்டு டிரான்ஸ் உமனாக இருக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணும், நம்மளோட உடம்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும், சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோணும். எடுத்த உடனே அந்த ஒரு மித்தில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க எவ்ரி ஒன். அவங்க ஏன் வெளியே வர முடியாமல் இருக்குது, ஏன் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா எதனால் வந்துட்டு அவங்க இந்த ஒர்க் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனே அவங்களோட எமோஷ்னலி மேனிப்புலேஷன் பண்ணுறது தான். சர்ஜரி பண்ணிக்கிட்டா தான் நீ வந்துட்டு அந்த ஃபெமினைனை ஃபீல் பண்ணதுனால தான் அவங்க ஆகுறாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கிறது ஒரு சர்டன் டைமில் அவங்க ஒரு மணி ஏர்ன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். மித்திலேருந்து அவங்க அந்த ஒரு இதுலேருந்து அவங்க வெளியே வரணும். வெளியே வந்துட்டாங்கனாலே ஓகே நம்ம ஏன்னா சின்ன வயசுலேயே சர்ஜரி பண்ணிக்கணும், அப்போ தான் வந்துட்டு ஃபெமினைனாக தெரியலாம். ஸோ இதெல்லாம் மித்து. சீரியஸ்லி அதை வந்துட்டு சர்ஜரி பண்ணி தான் வந்துட்டு உங்களோட ஃபெமினைனை காட்டணும்னா நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ் உமனோட ஃபீலையே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது வந்துட்டு பாடி அப்படிங்கிற அதை வந்துட்டு ஜெண்டருங்கிறது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலை பொறுத்து அப்படியெல்லாம் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் தான். ஸோ வாட் எவர் அந்த ஃபீல் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் தென் வீட்டில் ஃபேமிலியோட வாழ முடியாது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லைஃபே இப்படி தான் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் அடுத்த இருக்கட்டும். எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி தான் வருவாங்க. யாருமே வந்துட்டு எடுத்த உடனே நான் வந்துட்டு பெரிய மாடலிங்கில் வந்துட்டு நான் ஆக்ட்ரஸ் ஆகிட்டேன், நான் வந்துட்டு இப்படிட்டு நோ. இப்போ ஒரு விமனாக இருந்தாலுமே அந்த ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் ஃபேஸ் ஒரு மெயின் அப்படிங்கும்போது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அப்போ டிரான்ஸ் உமனோடது வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வெளியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்துட்டு பர்சனலான ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒருத்தங்க நினச்சாங்கன்னா இந்த ஆட்சியை மாற்ற முடியும். அவங்க கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன், உங்களால் டிரான்ஸ் உமன் லைஃப்பை மாற்றிக்க முடியும்னு சொல்ல போகிறேன். எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அது யாருன்னு தெரியுமா? மீடியா.
ரைட். எல்லா மீடியாவும் தப்பாக சொல்லிட முடியாது. ரைட். எனக்கு என்னென்னா இப்போது குட்டி குட்டியாக வீடியோஸ்லாம் எடுத்து போடுறாங்க இல்லையா, ரீல்ஸில் அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறாங்க இல்லையா, ரோட்டோரமாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ எடுக்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட வழியை சொல்லுங்கள், உங்களோட இதை சொல்லுங்கள், ஒய் யூஆர் எவ்வளோ விமன்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டூ யூ நோ ஒன் திங், விமன்ஸ் டிரான்ஸ்மனை விட மேல் ப்ராஸ்டியூஷன் அதிகம். இது வந்துட்டு உண்மை. எங்கே போனாலும் இது வந்துட்டு மாற்ற முடியாது. சில பேருக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும். ஆண் விபச்சாரர்கள் அதிகம். ரைட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சைடில் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்மென்ஸ் இந்த மாதிரி ஒரு உங்கள் வளர்ச்சிக்கு உதாரணமாக எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்ஃபுல், அதுக்கு வந்து நான் தேங்க் பண்ணுவேன். ஆனால் இன்னொரு சைடில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் இப்போ ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணி, நான் மிஸ்டேக் பண்ணி தானே சரியாக்கிட்டேன். ஸோ எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி தானே சரியாவாங்க. ஸோ அதனால் மீடியா சைட்லனா எல்லா மீடியாவும் இல்லை, ஒரு இந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுக்கிறவங்க, சின்ன சின்னதாக வீடியோஸ் போடுறவங்க, இது எல்லா சைட்லையுமே சொசைட்டி காமனாக சொசைட்டினே வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த சொசைட்டியில் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ். ஏன்னா உங்களோட ப்ராஸ்டியூஷன், உங்களோட வழியை பற்றி ஒய் எதுக்கு அங்கே போய் கேட்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை அப்படியே மறைச்சிடுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கே. ரைட். எல்லாம் உமன்கிட்டையும் இருக்குது, உமன் பண்ணிட்டு இருக்காங்க, மேல் பண்ணிட்டு இருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி. ஆனால் இந்த பாயிண்ட், இந்த நேம் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் எங்கே போகுதுன்னா டிரான்ஸ்வுமன்ஸ். அதை என்ஹான்ஸ் பண்ணாது. எடுத்த உடனே அங்கே போயிடுது. அப்போ போகும்போது என்ன நடக்குதுன்னா, எல்லாத்துக்கிட்டையும் தானே அது இருக்குது, எல்லாருமே தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட். அப்படிங்கும்போது ஏன் டிரான்ஸ்வுமன்ஸை டார்கெட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களோட வீடியோவில் போயிட்டு சும்மா காட்டுறீங்க, இங்கே வந்துட்டு உங்களோட வழியை எடுத்து சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அதுக்கான மூவிஸ்லாம் வருது, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வருது. ஏன்னா ஐம் அப்ரிஷியேட் தட். அந்த டேரக்டருக்காக இருக்கட்டும், வாட் எவர், எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எடுக்கிற ஸ்டோரி வந்துட்டு எதுக்காக இருக்கணும். நீங்கள் ஒரு மூவி எடுக்கிறீங்க, இப்போ நான் ஒரு மூவியோட நேம் சொல்லி இதில் ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சுக்கான்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையா, அதே மாதிரி நான் இப்போ டிரான்ஸ்மனை பற்றி ஒரு மூவி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஏன் வந்துட்டு அவங்களோட தொழில் பண்ணுறதே காட்டுறீங்க, ஏன் வந்துட்டு அவங்க ரோட்டில் கை தட்டுறதே காட்டுறீங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒரு மூவி கூட இல்லை. உங்களுக்கு மரியாதை வேணும்னா ஒன்றா அதுலேருந்து வெளியே வர பாருங்க. அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் பர்சனல் லைஃப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரி ஒன் நான் போயிட்டு அவங்கள பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அதுக்கு ரைட்ஸ் 1% கூட கிடையாது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்துட்டு அதுலேயே மாட்டிக்க நீங்கள் அண்ட் தென் சோஷியல் மீடியாவில் அதை காட்டாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதை அப்படியே மூடி அப்படியே மறைச்சிருங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஃபீல்டுலையும் வந்துட்டு இருக்காங்க, போலீஸ்லேருந்து லாயர், எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஏன் ஒரு மூவி கூட ஒரு டிரான்ஸ்மன் வளர்ந்து பிறந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கில் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சக்ஸஸாக இருக்க அப்படின்னு ஒரு வீடியோ இல்லவே இல்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்பாக வந்துட்டு மீடியா ஹெல்ப் பண்ணணும். ஐம் ரெக்வெஸ்டிங் எவ்ரி மீடியா பிளாட்ஃபார்ம், ரீல்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு இப்போது இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஹெல்ப் வேண்டாம், அனுதாபம் வேண்டாம், எதுவுமே வேணாம், எனக்கான மரியாதை வேணும். அதே மாதிரி நான் இவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களே சொல்லிட முடியாது, இங்கே சைடில் இருக்கிறவங்களும் சொல்லணும்ல. உங்களுக்கு அனுதாபம் வேணும்னா நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஆமாம் நான் வந்து பண்ணுறேன்ட்டு அனுதாபம் வைங்க. உங்களுக்கு மரியாதை வேணும்னா இதுக்கப்புறம் வர மூவிஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அந்த அனுதாபம் படுறது, அவங்க வந்துட்டு என்னோட வாழ்க்கையே இதுதான், நம்மளோட வாழ்க்கையே இப்படி தான் அப்படின்னே போடுறாங்க. எனக்கு அது பார்க்கும்போது ஓகே, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. எமோஷ்னல் இதுக்காக ஏன்டா இதை போடுறீங்க? இன்னும் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. லைக் அது ஒரு வீடியோ போட்டிங்கன்னா, ஏன்னா இதில் எனக்கு ஒரு சின்ன நடந்துச்சு. நான் ஒரு பேரண்ட் கிட்ட பேசியிருந்தேன், ஒரு டிரான்ஸ் உமன் ஃபீல் வந்து இந்த மாதிரி இருக்குது ஹாஷினி, நான் உன்னை நம்புறேன், நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது உன்னை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு மேக்கப் ஃபீல்டில் வந்துட்டு ஓரளவுக்கு, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்த உடனே அவங்க பயந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ அந்த டிரான்ஸ்மனோட லைஃப் என்ன? அவன் வீட்டில் சொல்லிட்டான், வீட்டில் சொன்னதுக்கப்புறம் வரணும், வெளியே வரணும்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் வரணும் இல்லை. அந்த ஸ்டெப் இல்லாமல் முடங்கி கிடக்கிறதும் அந்த மாதிரி விஷயத்தால். அப்படிங்கும்போதுனா என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணி நான் கேட்குறேன், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இப்படி தான் லைஃப் இருக்குன்னு காட்டிட்டாங்க. அதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்படி குறை சொல்லலாம் ஒரு டிரான்ஸ்மன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வீட்டோட துரத்து விட, நான் ரெடியாக இருக்கேன், என் பையன் என்னோட பொண்ணை நான் வெளியே கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்ககிட்ட கொடுக்க கூட ரெடியாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு அவளோட லைஃப் எப்படி போகுங்கிறதுக்கான ஒரு இது வேணும்ல, எனக்கு ஷூரிட்டி வேணும்ல அப்படின்னு கேட்குறாங்களா? அப்படி கேட்குறவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? மேபி இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறது இந்த மாதிரி எனக்கு அது மட்டும் வந்துட்டு மீடியா சைட்லேருந்து, மீடியம்னா சென்ஸ் லைக் ஒரு வீடியோ இன்ஃப்ளூயன்சர் இதில் இருப்பாங்க இல்லையா, செலிபிரிட்டி சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க, அவங்கக்கிட்டையுமே தான் மெயினாக பண்ணுறது அவங்க தான். சும்மா அவங்களோட ஃபேமஸ்க்காக போயிட்டு டேஷ் மாதிரி சும்மா உங்களுக்கு இது பண்ணுறேன், நான் உங்களுக்கு காசு தரேன், நான் ஒரு 5 நாளைக்கு காசு தரேன், 1000 2000 ரூபாய் தரேன், 5000 ரூபாய் தரேன், நீங்கள் இதை வச்சுக்கோங்க, அந்த இதுவுமே எங்களுக்கு வேண்டாம், அவங்களுக்கும் வேண்டாம். தேவையானது மரியாதை. எங்களை வந்து அதை ஃபோட்டோ எடுக்காதீங்க, வீடியோ அந்த மாதிரி போடாதீங்க, தயவு செஞ்சு அது மாதிரி எடுக்கிற டேரக்டர்ஸாக இருக்கட்டும், யாராவது ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, யாராக இருக்கட்டும், அது மாதிரி காட்டாதீங்க, காட்ட வேணாம். இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்படி உங்களுக்கு நாங்கள் வளரணும்னு தோணுச்சுன்னா அதை அப்படியே மறைச்சிடுங்க, இதை மட்டும் காட்டுங்க.
சக்சீட் ஆனவங்க மட்டும் காட்டினா கீழே இருந்து வர்ற ஒரு டிரான்ஸ் உமனுக்கு ஒரு, ஏன்னா இப்போ இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது, ரைட்டு. நீங்கள் போட்டு இப்போ கீழே இப்போ வளர்ந்து வர டிரான்ஸ் உமன்ஸ், அதாவது ஃபீல் கொண்டு வர அப்படி ஒரு டிரான்ஸ் உமன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு தான் நம்ம பார்க்கணும். இருக்கிறவங்க நீங்கள் எப்படி வேணால் பொழைச்சிப்பீங்க, என்ன வேணால் பண்ணிப்பீங்க, போய்ப்பீங்க, என்ன வேணால் ஸ்டோரியெல்லாம் போட்டுட்டு இப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இதுக்கப்புறம் வர சங்கதிகள் வந்துட்டு அது ஓ அப்படி ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிறத காமன் ஆகணும். ஸோ தட்ஸ் வை எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு உங்களோட சைட்லேருந்து வேணும். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ஆட்சியை மாத்திர இதுவே உங்களை இருக்கும்போதுனா ஒரு டிரான்ஸ்மினல் லைஃப்பை மாற்ற முடியாதா? எப்போவுமே வந்துட்டு உங்களோட ஃபேஸோட ஃபியூச்சர்ஸ் எடுத்து கொடுக்கணுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஐப்ரோ, ரெண்டாவது இப்போ உங்களுக்கு போடணுன்னா பீச் போடலாம், ரெட் போடலாம். ரெட்டுனா ரொம்ப டார்க்கான ரெட் இல்லை, ஜஸ்ட் ப்ரைமர் வந்துட்டு இதாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் மாய்ஸ்சரைசராக வந்துட்டு செட்டாஃபிலோடது யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் மென்டான்னு சொல்லி வந்துட்டு வெளியே சொல்லிட்டு நான் கொஞ்சம் கெத்தாக சொல்லிப்பேன். ஆனால் நான் மேக்கப் போட்டுக்கும் போதுனா ஏன் ஃபேஸ்க்கு மட்டும் செட் ஆக மாட்டேது. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.